إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, சென்ற ஓரிரண்டு ஜும்மாக்களில் ஜனாசா தொடர்பான சட்டங்களை நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இறுதிக்கட்டமாக ஜனாசாவை குளிப்பாட்டுவது, கஃன் கொடுப்பது, தொழுகை நடத்துவது மற்றும் அடக்கம் செய்வது தொடர்பாக அடிப்படை சட்டங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த ஜும்மா உரையில் தெரிந்து கொள்ள முயற்சிப்போம். அன்பானவர்களே, ஜனாசாவுக்கு குஸ்ல் கொடுப்பது, கஃன் கொடுப்பது, தொழுகை நடத்துவது, அடக்கம் செய்வது, இந்த எல்லா காரியங்களிலும் தாமதப்படுத்தக்கூடாது. மாறாக இயன்றவரை சீக்கிரமாக இந்த காரியங்களை செய்து முடிக்க முயற்சிக்க வேண்டும். இதுதான் நபி வழி. ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், ஜனாசாவை சீக்கிரமாக சென்று அடக்கம் செய்து விடுங்கள். சீக்கிரமாக சென்று அடக்கம் செய்யுங்கள் என்று சொன்னால் குளிப்பாட்டுவதில் தாமதப்படுத்த வேண்டாம், தொழுகை நடத்துவதில் தாமதப்படுத்த வேண்டாம், அடக்கம் செய்வதில் தாமதப்படுத்த வேண்டாம் என்று அர்த்தம். சீக்கிரமாக அடக்கம் செய்து விடுங்கள். அவர் நல்லவராக இருந்தால் அவருடைய நிஅமத்துகள் அங்கு காத்து கொண்டிருக்கின்றது. தாமதப்படுத்த வேண்டாம். நிஅமத்துகளில் அவரை கொண்டு போய் நாம் ஒப்படைத்து விடலாம். அப்படி அவர் தீயவராக இருந்தால் அவருடைய சுமையை விட்டு இந்த பூமியை சீக்கிரமாக ராஹத் கொடுத்து விடலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அடிப்படை அன்பானவர்களே, இந்த காரியங்கள் ஒவ்வொன்றிலும் தாமதப்படுத்தக்கூடாது. மாறாக இயன்றவரை சீக்கிரமாக செய்ய வேண்டும். ஆகவேதான் சீக்கிரமாக குளிப்பாட்டி தொழுகை நடத்துவது, தொழுகையை சீக்கிரமாக முடிக்க வேண்டும் என்பதற்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட தொழுகையெல்லாம் நடத்த மாட்டார். ஜனாசா தொழுகை அல்லாஹு அக்பர் என்று சொன்ன பிறகு அல்லாஹும்ம பஈத் பைனி சுப்ஹானக அல்லாஹும்ம என்கிற அந்த ஆரம்ப துவாவும் ஓதக்கூடாது. ஜனாசா தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா உடனே படித்துவிட்டு அடுத்தடுத்த துவாக்களை படித்து சீக்கிரமாக தொழுகை முடித்து விட வேண்டும். இதுதான் ரசூலுடைய நபி வழி. அடக்கம் செய்வதற்காக எடுத்து செல்லும் பொழுது ரசூல் என்ன சொன்னார்கள்? வேகமாக ஜனாசாவை தூக்கி கொண்டு ஓடாமல், அதே போல் மெதுவாகவும் நடக்காமல் நடுநிலையாக ஓரளவுக்கு வேகமாக நடக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இவைகள் அனைத்துமே ஜனாசாவுடைய கடமைகளை சீக்கிரமாக முடிக்க வேண்டும், தாமதப்படுத்தக்கூடாது என்பதற்கான சட்டங்களாகும். அன்பானவர்களே, முதலாவதாக ஜனாசாவை குளிப்பாட்டுவது, குஸ்ல் கொடுப்பது, இது வாஜிபாகும். தொழுகை நடத்துவது, அடக்கம் செய்வது எல்லாமே ஃபர்து கிஃபாயா என்று சொல்வார்கள். ஃபர்து கிஃபாயா என்று சொன்னால் என்ன? ஐவேளை தொழுகை என்பது ஃபர்து ஐன். ஒவ்வொரு பருவ வயதை அடைந்த ஆணும் பெண்ணும் தொழுதாக வேண்டும். ஒவ்வொரு ஆண் பெண் மீது ஐவேளை தொழுகை கடமை. ரமதானுடைய நோன்பு ஒவ்வொரு பருவ வயதை அடைந்த ஆண் பெண் மீது கட்டாய கடமை. இது ஃபர்து ஐன் எனப்படும். குறிப்பிட்ட ஒருவர் தொழவில்லை, குறிப்பிட்ட ஒருவர் நோன்பு நோக்கவில்லை என்று சொன்னால் அவர்களிடத்தில் விசாரிக்கப்படும். ஆனால் ஃபர்து கிஃபாயா என்பது ஒவ்வொரு பருவ வயதை அடைந்த ஆண் பெண் மீது கடமை அல்ல, மாறாக அந்த காரியம் நிறைவேற வேண்டும். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான். அந்த காரியம் நிறைவேற வேண்டும். ஒவ்வொருவரும் அதை செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. சில பேர் செய்து முடித்தால் போதுமானது. யாருமே செய்யவில்லை என்று சொன்னால் அத்தனை பேரும், சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் குற்றவாளிகள். அப்படிப்பட்ட ஒரு கடமை வாஜிபு தான் இந்த
குளிப்பாட்டுவது, தொழுகை நடத்துவது, அடக்கம் செய்வது என்கிற கடமைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் அல்லது உம்ரா உடைய பயணத்தில் இருக்கும் பொழுது ஒரு சஹாபி ஒட்டகத்திலிருந்து கீழே தவறி விழுந்து விடுகிறார். ஒட்டகம் அவர்களை மிதித்து விடுகிறது. அவர் வஃபாத்தாகி விடுகிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற சஹாபாவை பார்த்து சொன்னார்கள், இக்ஸிலூஹு பிமாஇன் வஸித்ர், இந்த சஹாபியை நீங்கள் தண்ணீரில் இளந்த இலை கலந்து குளிப்பாட்டுங்கள். வகஃபினூஹு ஃபீ ஸௌபைன், குறைந்தது 2 ஆடைகள். குறிப்பாக அவர் எஹ்ராமுடைய நிலையில் இறந்தார்கள். ஆக முஹ்ரிம் எஹ்ராமில் இருப்பவர் 2 ஆடைகள் தான் அணிந்திருப்பார். மேலாடை ஒரு, கீழாடை ஒன்று. ஆக 2 ஆடைகளில் அந்த எஹ்ராம் அணிந்த அந்த நபரை அடக்கம் செய்து விடுங்கள் கஃன் கொடுத்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். ஆக குளிப்பாட்டுவது வாஜிபான ஒரு விஷயம். குளிப்பாட்டுவதற்காக அதிகம் ஹக்கு உடையவர்கள் யார் என்று சொன்னால், ஒரு பெண்மணி இறந்து அவர்களுக்கு கணவர் இருந்தால் கணவர் குளிப்பாட்டுவது மிக சிறந்தது. அவர் அதிகம் உரிமை கொண்டவர். ஒரு ஆண் இறந்திருக்கிறார், அந்த ஆணுக்கு மனைவி இருக்கிறாள் என்று சொன்னால் மனைவி அந்த ஆணை குளிப்பாட்டுவது மிக சிறந்தது. சில பேர் என்ன சொல்வார்கள், கணவன் இறந்து விட்டால் அல்லது மனைவி இறந்து விட்டால் அந்த நிக்காவுடைய உறவே முறிந்து விடும், ஆக குளிப்பாட்டக்கூடாது என்றெல்லாம் சொல்வார்கள். அடக்கம் செய்யும் பொழுது தூக்கி வைக்க கூடாது என்றெல்லாம் சொல்வார்கள். அன்பானவர்கள், இதெல்லாம் பிழையான தவறான கருத்துகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு சஹாபியுடைய தத்ஃபீன் அடக்கமெல்லாம் செய்து முடித்து அந்த வேலைகளை முடிக்கும் பொழுது ரசூலுக்கு தலைவலியாக இருந்தது. ரசூல் அவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் வீட்டில் நுழைந்ததும் வாரஸா, அதிகமாக எனக்கு தலை வலிக்கிறது என்று சொன்னதும் ரசூல் சொன்னார்கள், பல் அன வாரஸா, எனக்கு தான் அதிகம் தலைவலி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் ரசூலுக்கு என்ன தோன்றியது தெரியவில்லை. ரசூல் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷாவே, எனக்கு முன்னால் நீ இறந்து விட்டால் நான் உன்னை குளிப்பாட்டி கஃன் கொடுப்பது உனக்கு தீங்கிழைக்காது. எனக்கு முன்னால் நீ இறந்து விட்டால் நான் தான் உன்னை குளிப்பாட்டுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார்கள். இது ஒரு ஆதாரம். அதே போல ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாம் குளிப்பாட்டியதாக சில அறிவிப்புகள் உண்டு. அதே போல ஒரு பெண் ஆணுக்கு, அதாவது கணவருக்கு ஒசூல் கொடுப்பது என்பதற்கான ஆதாரமாக அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி அவர்களை சஹாபா பெருமக்கள் குளிப்பாட்டி அடக்கம் எல்லாம் செய்து விட்டார்கள். சில நாட்கள் கழித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு இந்த சட்டம் நினைவில் வந்தது. அவர்கள் சொன்னார்கள், இப்போது எனக்கு நினைவில் வந்த விஷயம் ஏற்கனவே ரசூல் வஃபாத்தான பிறகு உடனே எனக்கு நினைவில் வந்திருந்தால் ரசூலுடைய மனைவிமார்கள் ரசூலுக்கு வசூல் கொடுத்திருப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். ஆக அன்பானவர்களே, அந்த திருமண உறவெல்லாம் வஃபாத்துக்கு பிறகு முடியாது, மாறாக அது சொர்க்கத்திலும் நீடிக்கும். மூமினாக இருந்தால் கணவன் மனைவி, அந்த கணவன் மனைவியின் உறவு என்பது சொர்க்கத்திலும் நீடிக்குமாக அந்த உறவு முறிந்துவிடும். குளிப்பாட்டக்கூடாது என்று சொல்வதெல்லாம் தவறான கருத்துகள். தெளிவான ஹதீசுகள் இருக்கிறது. ஆம், அவர்கள் குளிப்பாட்ட விரும்பவில்லை என்று சொன்னால் ஆண்களுக்கு ஆண், பெண்களுக்கு பெண் என்று குளிப்பாட்டலாம். குளிப்பாட்டுவதற்கு 2 பேர் போதும், 3 பேர் போதும் என்று சொன்னால் போதுமான அளவுக்கு மக்களை அழைத்துக் கொண்டு தேவையில்லாமல் யாரும் என்ன செய்யக்கூடாது, குளிப்பாட்டக்கூடிய இடத்தில் நிற்கக்கூடாது. அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் தேவை? ஒரு ஆணை குளிப்பாட்ட 2 ஆண்கள் 3 ஆண்கள் தேவையா? அத்தனை பேர் இருக்கலாம். ஒரு பெண்ணை குளிப்பாட்ட 2 பேர் 3 பெண்கள் தேவையா? அத்தனை பேர் இருக்கலாம். தேவை இல்லாமல் யாரும் என்ன செய்யக்கூடாது, வசூல் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடாது. வசூல் கொடுப்பது எப்படி என்பதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஆடைகளை கலற்ற வேண்டும், ஆனால் நிர்வாணமாக குளிப்பாட்டக்கூடாது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆடைகள் இல்லாமல் நிர்வாணமாக குளிப்பாட்டுவது கூடாது, ஹராம். இதில் ஏகோபித்த கருத்து இருக்கிறது அறிஞர்கள் மத்தியில். அபத்தை குளிப்பாட்டக்கூடியவர் பார்க்க கூடாது, ஹராம் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. ஆம், ஆடைகளை கலற்ற வேண்டும், ஆனால் மேலே ஒரு துணி போட்டு அந்த துணிக்கு மேல் இருந்துதான் என்ன செய்ய வேண்டும், தண்ணீரை ஊட்டி குளிப்பாட்ட வேண்டும். அதே போல் குளிப்பாட்டக்கூடியவர் தன்னுடைய கையில் ஒரு துணியை சுற்றி கொள்ள வேண்டும். டைரக்டாக தொட்டு குளிப்பாட்டுவதை தவிர்ப்பதற்காக வேண்டி ஒரு துணியை சுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து அந்த மையத்துடைய உடலில் ஏதாவது மல ஜலம் இருந்தால் அதை வெளியேற்கும் விதத்திலே அந்த மையத்தை லேசாக உட்கார வைக்கும் விதமாக தூக்கி வயிற்றை அழுத்த வேண்டும். அப்படி அழுத்தும் பொழுது மல ஜலம் ஏதாவது இருந்தால் வெளியே வந்துவிடும். அவ்வாறு சுத்தம் செய்த பிறகு அந்த மையத்துக்கு உது செய்ய வைக்க வேண்டும். முகத்தை கழுவுவது, வாயில் தண்ணீரை ஊற்றி கொப்பளிப்பது போல் என்றவரை அப்படி செய்வது. அடுத்து மூக்கை சுத்தம் செய்வது, முகத்தை கழுவுவது, கையை கழுவுவது, தலைக்கும் காதுக்கும் மசாஜ் செய்ய வைப்பது, கால்களை கழுவுவது என்று உது செய்ய வைப்பது.
உது செய்ய வைத்த பிறகு குளிப்பாட்ட ஆரம்பிக்க வேண்டும். குளிப்பதிலும் உயிரோடு இருப்பவர்களுக்கு என்ன சட்டமோ, அதாவது முதலில் 3 முறை தலையை நன்றாக கோதி கழுவுவது, அடுத்து உடலில் தண்ணீரை ஊற்றி கழுவும் பொழுது வலது பக்கம், அடுத்து இடது பக்கம், இதெல்லாம் உயிரோடு இருப்பவர்களுக்கும் இதே சட்டம் தான். சுன்னத்தான வழிமுறை, வாஜிப் கிடையாது, சுன்னத்தான வழிமுறை. ஆக இதே வழிமுறையை பயன்படுத்தி அந்த மையத்தை என்ன செய்ய வேண்டும், குளிப்பாட்ட வேண்டும். அவ்வாறு குளிப்பாட்டும் போது உடல் முழுவதும் 3 முறை தண்ணீர் ஊற்றி குளிப்பாட்டலாம். தேவைப்பட்டால் 5 முறை தண்ணீர் ஊற்றி குளிப்பாட்டலாம். ஆக இப்படி 3, தேவைப்பட்டால் 5, தேவைப்பட்டால் 7, அவ்வாறு குளிப்பாட்டும் பொழுது தண்ணீரில் இழந்த இலை கலந்து கொள்வது, இறுதியாக தண்ணீரை ஊற்றி குளிப்பாட்டும் பொழுது அந்த தண்ணீரில் கற்பூரம் பயன்படுத்துவது, இது எல்லாமே சுன்னத்தான விஷயங்கள், முஸ்தஹப்பான விஷயங்கள். இதையெல்லாம் செய்யாமல், ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், தண்ணீரை ஊற்றி மையத்து மீது உடல் முழுவதும் தண்ணீரை ஊற்றி குளிப்பாட்டி விட்டால் கடமை நிறைவேறும். அதில் உது செய்ய வைப்பது, அடுத்து குளிப்பாட்டும் பொழுது முதல் 3 முறை தலையை கோதி கழுவது, அடுத்து வலது பக்கம், அடுத்து இடது பக்கம், அதில் கற்பூரம் பயன்படுத்துவது, இதெல்லாம் முஸ்தஹப்பான வலியுறுத்தப்பட்ட விஷயங்களாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆன பொழுது ஜைனப் அவர்களை குளிப்பாட்டு வந்த பெண்களை நோக்கி ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஜைனபை 3 முறை அல்லது 5 முறை அல்லது 7 முறை என்று தண்ணீரை ஊற்றி குளிப்பாட்டுங்கள், அதில் கற்பூரத்தையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அன்பானவர்களே, இந்த குளிப்பாட்டுவது என்கிற சட்டம் களத்தில் கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட ஷஹீதுக்கு பொருந்தாது. ஷஹீதை என்ன செய்யக்கூடாது, குளிப்பாட்டக்கூடாது. மாறாக அவர் எந்த இரத்த கரையோடு வஃபாத்தாகி இருக்கிறாரோ அதே இரத்தத்தோடு அவர்களுக்கு கஃன் இட்டு அடக்கம் செய்து விட வேண்டும். தொழுகை குறித்து நாம் அடுத்து சொல்வோம். ஆக களத்தில் கொல்லப்பட்ட ஷஹீதுக்கு உசுல் கிடையாது. ஆம், மற்ற சில பேருக்கும் ரசூல் அவர்கள் ஷஹீத் என்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார். அதாவது எரிந்து வஃபாத்தாகி விட்டால், வயிற்று வலியில் வஃபாத்தாகி விட்டால், அல்லது இடிபாட்டில் சிக்கி வஃபாத்தாகி விட்டால், கர்ப்பமாக இருக்கும் பெண்மணி குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது வஃபாத்தாகி விட்டால், இவர்களுக்கெல்லாம் ரசூல் அவர்கள் ஷஹீத் என்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. அவர்களை குளிப்பாட்ட வேண்டும். களத்தில் கொல்லப்பட்ட ஷஹீதை மாத்திரம் குளிப்பாட்டக்கூடாது. சரி, எரிந்து சில பேர் வஃபாத்தாகி விடுவார்கள், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டிலே அல்லது விபத்திலே சிக்கி அவர்கள் வஃபாத்தாகி விடுவார்கள். அவர்களுடைய உடலுடைய சில பகுதிகள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், உடலுடைய சில பகுதிகள் அருந்து போய்விட்டன, அல்லது உடலின் ஒரு பகுதி அல்லது உடல் முழுவதும் எரிந்து போய்விட்டது. அவர்களை, அத்தகைய மக்களை இயன்றவரை குளிப்பாட்ட முயற்சிக்க வேண்டும். இல்லை, குளிப்பாட்டுவது சாத்தியமே கிடையாது என்று சொன்னால், எப்படி உயிரோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு குளிக்க முடியாவிட்டாலோ உது செய்ய முடியாவிட்டாலோ அடுத்த சட்டம் என்னது, தயம்மும் செய்வது. ஆக அந்த மையத்தை தயம்மும் செய்ய வைக்க வேண்டும். இதுதான் அடுத்த கட்ட சட்டம். ஆனால் ஆக மொத்தத்தில் மையத்தை தஹாரத்தோடு அடக்கம் செய்வது கட்டாய கடமை. அதற்காக தான் இந்த உசூலுடைய சட்டங்களும், அல்லது உசூல் செய்ய முடியாவிட்டால் தயம்மும் என்கிற சட்டங்களும் வருகின்றன. உசூலுக்கு அடுத்தபடியாக அன்பானவர்களே, கஃன் கொடுப்பது. தக்ஃபீன் பொறுத்தவரையில் ஆண்களுக்கு 3 ஆடைகளில் கஃன் கொடுப்பது நல்லது, சிறந்தது. ஒரே ஒரு ஆடை கஃன் கொடுத்து அடக்கம் செய்தாலும் போதுமானது. முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போரிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். பணக்காரராக இருந்தவர், ஆனால் வஃபாத் ஆகும் பொழுது அவர்களுடைய ஆடையுடைய நிலை என்ன என்று பாருங்கள். ரசூல் அவர்கள் சொன்னார்கள், உஹது போரிலே, போருக்கு பிறகு யார் எந்த ஆடையில் கொல்லப்பட்டிருக்கிறார்களோ அதே ஆடையில் அவர்களுக்கு கஃன் கொடுத்து அடக்கம் செய்து விடுங்கள். தனித்தனியாக துணி எல்லாம் கொண்டு வருவது அந்த நேரத்தில் சாத்தியம் கிடையாது, கஷ்டமான வேலை. ஆக முஸ்அப் பின் உமைரை அடக்கம் செய்ய கஃன் கொடுக்க சஹாபாக்கள் முற்பட்ட பொழுது சொல்கிறார்கள், முகத்தை மறைத்தால் கால்கள் வெளிப்படுகின்றன, கால்களை மறைத்தால் முகம் வெளிப்படுகிறது. ரசூலத்தை நாங்கள் கேட்டோம், என்ன செய்வது? ரசூல் சொன்னார்கள், முகத்தை மறைத்து விடுங்கள் துணியை வைத்து, கால்களில் இத்ஹிர் என்கிற அந்த பகுதியில் இருந்த புல், அந்த புற்களை வைத்து காலை மறைத்து அடக்கம் செய்து விடுங்கள். ஆக பாருங்கள், கஃன் கொடுப்பது என்பது 3 ஆடைகளில் கஃன் கொடுப்பது கட்டாயம் கிடையாது. ஒரு ஆடையாக இருந்தாலும் கஃன் கொடுக்கலாம். ஆனால் 3 ஆடைகளில் முழுமையாக மறைத்து கஃன் இடுவது என்பது மிக சிறந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலை குறித்து சொல்லும் பொழுது, குஃபின ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ 3 அத்வாப், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 ஆடைகளில் கஃன் கொடுக்கப்பட்டது. அந்த 3 ஆடைகளில் சட்டையோ, கமீஸ் என்று சொல்லுவோம் ஜுப்பா, அது போன்ற சட்டையோ அல்லது இமாமாவோ தலைப்பாகையோ இருந்ததில்லை. மாறாக 3 போர்வைகள்,
3 போர்வைகளை விரித்து அதன் மீது மையத்தை வைத்து என்ன செய்ய வேண்டும்? ஒரு போர்வையாக நன்றாக அதை பயன்படுத்தி கஃன் இட வேண்டும். இப்படி ஆண்களுக்கு 3 ஆடைகள். பெண்கள் பொறுத்தவரையில் பெண்களுக்கும் அதே சட்டம் தான். ஒரே ஆடையில் முழுமையாக கஃனிட்டாலும் போதுமானது. ஆனால் 5 ஆடைகள் பயன்படுத்தினால், 5 போர்வைகள் அல்லது 5 ஆடைகள் பயன்படுத்தினால் அது மிக மிக சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு மகள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தான சமயத்திலே அவர்களுக்கு 5 ஆடைகளில் கஃன் கொடுத்தார்கள். அந்த 5 ஆடைகள் எப்படி? பெண்கள் பொறுத்தவரையில் மேலாடை, கீழாடை, தலையை மறைப்பதற்கு ஒரு துப்பட்டா மாதிரி, அடுத்து 2 போர்வைகள். இப்படி இருந்தாலும் சரிதான், அல்லது 5 போர்வைகள் விரித்து ஒவ்வொரு போர்வையாக கொண்டு கஃன் இட்டாலும் சரிதான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் எப்படி கஃன் இடப்பட்டார்கள் என்பதை சொல்லும் பொழுது, மேலாடை 1, கீழாடை 1, துப்பட்டா மாதிரி ஹிமார் என்று சொல்வோம், தலை மறைப்பதற்கு அந்த ஹிமார் 1, அடுத்து 2 போர்வைகள் என்று ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சரி, ஆண்களுக்கு 3 ஆடைகள், பெண்களுக்கு 5 ஆடைகள் சிறந்தது கஃன் இடுவது. அந்த ஆடை, அந்த போர்வை, அந்த கஃன் வெள்ளை நிறத்தில் இருந்தால் அது மிக சிறந்தது, முஸ்தஹப். வேறு நிறத்தில் கஃன் கொடுத்தாலும் தவறு கிடையாது. வெள்ளை நிறமாக இருப்பது சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், உங்களுடைய ஆடைகளில் மிக சிறந்தது வெள்ளை நிற ஆடை. ஆக உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் அதுதான் சிறந்தது என்பதாக ரசூல் அவர்கள் ஹதீஸில் சொல்கிறார்கள். வகஃபினு ஃபீஹா மௌதாக்கும், உங்களுடைய மௌத்தாவையும் அதே வெள்ளை நிற ஆடையில் கஃன் இடுங்கள் என்று ரசூல் அவர்கள் வலியுறுத்திய காரணத்தினால் வெள்ளை நிற ஆடை என்பது உயிரோடு இருப்பவர்களுக்கும் வெள்ளை நிற ஆடை அணிவது சிறந்தது, மையத்துக்கும் வெள்ளை நிற ஆடையில் கஃன் கொடுப்பது சிறந்ததாகும். கஃன் கொடுக்கும் பொழுது அந்த போர்வையை நன்றாக போர்த்திய பிறகு தலை பக்கத்தில், அதே போல இடுப்பு பக்கத்திலும், கால்கள் புறத்திலும் முடிச்சு போட வேண்டும். அந்த முடிச்சை அடக்கம் செய்யும் பொழுது அவிழ்த்து விட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக ஒரு சஹாபியுடைய கஃனிலே போட்ட அந்த முடிச்சை அடக்கம் செய்யும் பொழுது அவிழ்த்தார் என்று நேரடியாக ரசூல் செய்ததாக ஆதாரம் கிடையாது. ஆனால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அதே போல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 நபி தோழர்கள் பற்றி வருகிறது. ஒரு தோழரை அவர்கள் அடக்கம் செய்யும் பொழுது மையத்தை கபரில் வைத்த பிறகு அவர்கள் அந்த முடிச்சுகளை அவிழ்த்து விட்டார்கள் என்று 2 நபி தோழர்கள் தொடர்பாக இப்படி செய்ததாக ஆதாரம் உண்டு. அதை அடிப்படையாக வைத்துதான் இமாம் நவவி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த 2 நபி தோழர்களுடைய செயலை வைத்து நம்மால் சொல்ல முடியும், அடக்கம் செய்யும் பொழுது அந்த கஃனுடைய முடிச்சை அவிழ்த்து விடுவது நல்லது, சிறந்தது. அது எடுத்து போகும் பொழுது அந்த கஃன் திறக்க கூடாது என்பதற்காக போட்ட முடிச்சு, அடக்கம் செய்யும் பொழுது அந்த தேவை இல்லை, அதற்காக அந்த முடிச்சை அவிழ்த்து விட வேண்டும். அடுத்ததாக அன்பானவர்களே, தொழுகை என்று வரும் பொழுது ஜனாசாவுக்காக தொழுகை நடத்துவது, உறவினர் ஒருவர் தொழுகை நடத்தினால் அவர்களுக்கு அந்த உரிமை உண்டு. ஆனால் ஒரு பள்ளிவாசலில் ஜனாசா தொழுகை நடத்தப்படுகிறது, அங்கு பள்ளிவாசலில் ஒரு இமாம் இருக்கிறார் என்று சொன்னால், சஹீஹ் முஸ்லிமுடைய ஒரு ஹதீஸில் ரசூல் சொல்கிறார்கள், ஒருவர் இமாம் இருக்க அந்த இமாமுடைய அனுமதி இல்லாமல் அவருடைய இடத்தில் நிற்கக்கூடாது. ஒருவருடைய இருக்கை என்று இருக்கிறது, ஒரு சேர் இருக்கிறது. உதாரணத்திற்கு ஆபீஸ் போன்ற இடங்களில் ஒருவருக்கு சொந்தமான ஒரு சேர் என்று இருக்கும், அங்கு உட்காருவார். அப்படிப்பட்ட இடத்தில் ரசூல் சொல்கிறார்கள், அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய இடத்தில் உட்காரக்கூடாது. ஆக இமாமுடைய அனுமதி இல்லாமல் தொழ வைக்க கூடாது, அவருடைய இடத்தில் நின்று ஒருவருடைய இருக்கையில் அவருடைய அனுமதி இல்லாமல் உட்காரக்கூடாது என்று ரசூல் அவர்கள் சொன்ன காரணத்தினால் அனுமதி கேட்டு தொழ வைப்பதற்கு அனுமதி உண்டு. அனுமதி வழங்கப்படவில்லை என்று சொன்னால் தொழ வைப்பதற்கான அனுமதி கிடையாது, உறவினராக இருந்தாலும் சரியே. மற்றபடி கஃன் கொடுப்பது, குளிப்பாட்டுவது போன்ற விஷயங்களிலே, மையத்தை கபரில் வைப்பது போன்ற விஷயங்களிலே உறவினர்கள் அதில் கலந்து கொள்வது, உறவினர்கள் இறங்கி அந்த வேலையை செய்வதுதான் என்னது வலியுறுத்தப்பட்டது, சிறந்ததாகும். அன்பானவர்களே, தொழுகை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும், ஜனாசா தொழுகையில் ருக்குவோ சஜ்தாவோ கிடையாது. ருக்கு சஜ்தா இருந்திருந்தால் பார்க்கக்கூடிய சிறுவர்கள் அல்லது முஸ்லிம் அல்லாதவர்கள் பார்த்து என்ன நினைப்பார்கள், முஸ்லிம்கள் இறந்து போனவர்களை வணங்குகிறார்கள் என்பதாக நினைத்துவிடக் கூடாது என்பதற்காகவோ என்னவோ அல்லாஹ்வுடைய ஹிக்மத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜனாசா தொழுகையில் ருக்கு சஜ்தா போன்ற விஷயங்களை வைக்கவில்லை. மாறாக நின்றபடியே தொழுகை ஆரம்பித்து நின்றபடியே நாம் தொழுகை முடித்து விடுகிறோம். ஜனாசா தொழுகையில் 4 தக்பீர்கள் சொல்லப்படும். முதல் தக்பீருக்கு பிறகு சனா அல்லது அல்லாஹும்ம பாயித் பைனி போன்ற துவா எல்லாம் ஓதக்கூடாது.
அல்லாஹு அக்பர் தக்பீர் சொன்ன பிறகு அவுது பில்லா பிஸ்மில்லா படித்து அடுத்து சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு விரும்பினால் துணை சூரா ஓதலாம், சிறந்தது. அடுத்து இரண்டாவது தக்பீர் சொல்ல வேண்டும். இரண்டாவது தக்பீருக்கு பிறகு தஷஹுதில் நாம் ஓதக்கூடிய சலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது என்கிற அந்த சலவாத்தை ஓத வேண்டும். அடுத்து மூன்றாவது தக்பீர். மூன்றாவது தக்பீருக்கு பிறகு ஜனாசாவுக்காக துவா செய்ய வேண்டும். நமக்கு துவா தெரியவில்லை என்று சொன்னால் அல்லாஹும்ம ஃபிர் லஹு, அல்லாஹும்ம ஃபிர் லஹா, ஆணாக இருந்தால் அல்லாஹும்ம ஃபிர் லஹு, பெண்ணாக இருந்தால் அல்லாஹும்ம ஃபிர் லஹா என்று சொல்வது. அடுத்து நான்காவது தக்பீர் சொன்ன பிறகும் விரும்பினால் ஜனாசாவுக்காக துவா செய்யலாம், அல்லது நான்காவது தக்பீர் சொன்ன பிறகு உடனே சலாம் கொடுத்து விடலாம். இது ஜனாசா தொழுகையுடைய வழிமுறை. இந்த ஜனாசா தொழுகை நடத்தும் பொழுது இமாம் என்ன செய்ய வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஆணுடைய ஜனாசாக இருந்தால் ஆண் ஜனாசாவுடைய தலைக்கு நேராக ரசூல் அவர்கள் நிற்பார். பெண் ஜனாசாவாக இருந்தால் நடுப்பகுதிக்கு நேராக ரசூல் அவர்கள் நிற்பார்கள். இதே ஒன்றுக்கு மேற்பட்ட ஜனாசாக்கள் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஆண் இமாம் நிற்கக்கூடிய அந்த இடத்துக்கு நேராக ஆண் ஜனாசாவுடைய தலைப்பகுதியும், பெண் ஜனாசாவாக இருந்தால் சற்று தள்ளி வைத்து பெண் ஜனாசாவுடைய வயிறு பகுதி நடுப்பகுதி இமாமுக்கு நேராக வரும் விதத்திலே அந்த விதத்தில் ஜனாசாவை முன்பின் வைக்க வேண்டும் என்பதாக அறிஞர்கள் சொல்வார்கள். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னத்தாகும். இது சுன்னத்தான ஒரு காரியம். ஜனாசா தொழுகை அன்பானவர்களே, துஹர் அல்லது அசர் தொழுகை மாதிரி சப்தமாக தொழ வைக்காமல் மௌனமாக தொழ வைப்பது இதுவும் சுன்னத், நபி வழிதான். அதே போல சில அறிஞர்கள், பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து ஜனாசா தொழுகையை துஹர் அசர் மாதிரி சிர்ரி தொழுகை என்று சொல்வோம், மௌனமாக ஓதுவது, இதுதான் சுன்னத். சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஜனாசா தொழுகையை சப்தமாக தொழ வைப்பதும் சுன்னத்து தான். அதற்கு ஆதாரமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா நபித்தோழர் ஒரு முறை ஜனாசா தொழுகை நடத்தினார். அந்த ஜனாசா தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை சப்தமாக படித்தார்கள், அடுத்த துவாவையும் சப்தமாக படித்தார்கள். யாரும் ஒருவர் வந்து கேட்கிறார்கள், எதற்காக இப்படி தொழ வைத்தீர்கள், அதாவது சப்தமாக ஏன் தொழ வைத்தீர்கள் என்று கேட்க, லிதஅலமு அன்னஹா சுன்னஹ், இது நபி வழி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான், வேண்டும் என்றே தான் இப்படி நான் தொழ வைத்தேன் என்று சொன்னார்கள். ஆக இப்னு அப்பாஸ் சொன்ன இந்த வார்த்தையை சில அறிஞர்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது நபி வழி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இப்படி தொழ வைத்தேன் என்பதாகவும், சில அறிஞர்கள் சப்தமாக தொழ வைப்பது நபி வழி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இப்படி தொழ வைத்தேன் என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னதாகவும் புரிந்து கொள்கிறார்கள். ஆக அந்த அடிப்படையில் சப்தமாகவே நாம் ஜனாசா தொழுகை நடத்தினாலும் தவறில்லை இன்ஷா அல்லாஹ். இப்னு அப்பாஸ் அதை நபி வழி என்று சொன்னார்கள். அல்லது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது நபி வழி என்பதை அறிந்து கொள்வதற்காக கூட அவர்கள் அப்படி செய்திருக்கலாம். ஆக ஏதோ ஒரு விதத்தில் ஆதாரம் இருக்கும் அடிப்படையில் தான் குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய பல அறிஞர்களும் நினைச்சுகிறார்கள் சப்தமாக ஜனாசா தொழுகை நடத்துகிறார்கள். ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் மௌனமாக துஹர் தொழுகை மாதிரி மௌனமாக தொழ வைப்பது மிக சிறந்தது என்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹ் நன்கறிந்தவன். அன்பார்வர்களே, ஜனாசா தொழுகை இதை பெண்கள் தனியாக தொழலாமா ஜமாத்தாக என்று சில பேர் கேட்பார்கள். பெண்களால் சில பேர் பள்ளிவாசலுக்கு வர முடியாது, அல்லது சில பள்ளிவாசல்களில் பெண்களுக்கு ஏற்பாடு இருக்காது. அப்படி இருக்க பெண்கள் ஜனாசா தொழுகை தனியாக தொழுது கொள்ளலாமா என்று கேட்பார்கள். ஆம், பெண்களுக்கு வீட்டிலிருந்து ஜனாசாவை கொண்டு வருவதற்கு முன்பாகவே குளிப்பாட்டி கஃன் எல்லாம் கொடுத்து முடித்த பிறகு பெண்கள் விரும்பினால் என்ன செய்யலாம், வீட்டிலேயே ஜனாசா தொழுகை நடத்திவிட்டு தொழுதுவிட்டு அப்புறமாக மையத்தை கொண்டு வரலாம், அனுமதி உண்டு. ஏனெனில் பொதுவாகவே தொழுகையை ஜமாத்தாக பெண்கள் தனியாக தொழுவதற்கு ரசூல் அவர்கள் அனுமதி தந்திருக்கிறார். அதில் ஜனாசா தொழுகைக்கு ரசூல் அவர்கள் விதிவிலக்கு சொல்லவில்லை. ஐவேளை தொழுகை பெண்கள் ஜமாத்தாக தொழலாமா கூடாதா? தொழலாம். பெண்களில் ஒரு பெண்மணி இமாமத்தும் செய்யலாம். தனியாக நிற்காமல் பெண்களோடு சேர்ந்து ஒரே சஃபாக நின்று ஒரு பெண் இமாம் மற்ற பெண்களுக்கு இமாமத் செய்யலாம். அதே சட்டத்தின் அடிப்படையில் ஜனாசா தொழுகை இன்ஷா அல்லாஹ் பெண்கள் தனியாக நடத்தி கொள்ளலாம், தவறு கிடையாது. அல்லது பள்ளிவாசலுக்கு வந்து, பள்ளிவாசல் பெண்களுக்கும் ஏற்பாடு இருந்தால் பள்ளிவாசலுக்கு வந்து ஆண்களுக்கு பின்னால் நின்று அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தலாம். அன்பார்வர்களே, ஜனாசா தொழுகை பொறுத்தவரையில் இதில் ஏதாவது விதிவிலக்குண்டா, யாருக்காவது ஜனாசா தொழுகை நடத்தக்கூடாது என்கிற விதிவிலக்குண்டா என்று கேட்டால் ஆம். எப்படி குளிப்பாட்டுவதிலே ஷஹீதுக்கு விதிவிலக்குண்டோ அதே போல்தான் ஜனாசா தொழுகையிலும் ஷஹீதுக்கு விதிவிலக்கு உண்டு. ஜனாசா தொழுகை, ஷஹீதுக்கு ஜனாசா தொழுகை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போரில் கொல்லப்பட்ட அந்த 70 சஹாபா பெருமக்கள் அவர்களுடைய ஆடைகளையே கஃனாக ஆக்கி அடக்கம் செய்யும்படி கட்டளையிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தவில்லை, அந்த ஷுஹதாக்களை குளிப்பாட்டவில்லை என்று தெளிவான ஹதீஸ் உண்டு. ஆனால்
ஒரு சில அறிவிப்புகளில் ஷஹீதாக்கப்பட்டவருக்கு தொழுகை தொழுததாகவும் சில ஆதாரங்கள் உண்டு. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் என்ன சொல்லலாம் என்றால், ஷஹீதுக்கு ஜனாசா தொழுகை நடத்துவது வாஜிப் கிடையாது. மற்ற முஸ்லிம்கள் மாதிரி அது வாஜிப் கிடையாது. ஆனால் விரும்பினால் தொழுது கொள்ளலாம். விரும்பினால் தொழுகையே இல்லாமல் அப்படியே ஷஹீதை அடக்கம் செய்து விடலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஹீதுக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்தை வைத்திருக்கிறான். அதாவது என்ன அர்த்தம்? ஜனாசா தொழுகை இல்லாமலும் அல்லாஹ் ஷஹீதுக்கு மஃபிரத் கொடுத்து விடுவான் என்று அர்த்தம். அந்த அர்த்தத்திலே. ஆனால் அடுத்து நாம் சொல்லக்கூடிய மக்கள் எல்லாம் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தக்கூடாது, அல்லது இமாம் குறைந்தது ஜனாசா தொழக்கூடாது என்கிற சட்டம் சொல்லப்பட்டுள்ளது. அதில் ஒரு சாரார் தான் யாரு? இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள், முர்த்ததுகள். இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களாக இருந்தால், பகிரங்கமாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள், நமக்கு பகிரங்கமாக தெரியும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஜனாசா தொழுகை கிடையாது. முஸ்லிம்களுடைய கபிரிஸ்தானில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட மாட்டார்கள். அந்த அனுமதி கொடுக்க கூடாது. சரி, அடுத்தபடியாக தற்கொலை செய்து கொண்டவர்கள், தற்கொலை செய்து கொண்டவர்களை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்கொலை செய்து கொண்ட ஒரு நபருடைய ஜனாசா தொழுகை தொழவில்லை. ஆனால் சஹாபாவை ரசூல் நினைச்சவில்லை, தடுக்கவில்லை, நீங்களும் தொழ வேண்டாம் என்று சொல்லவில்லை. மாறாக சஹாபாக்கள் தொழுகை நடத்தினார்கள், நபிகள் நாயகம் தொழ வைக்கவில்லை. ஆக அந்த அடிப்படையில் தான் தற்கொலை செய்வது மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதை பொதுமக்களுக்கு உணர்த்தும் விதமாக எப்போதும் தொழுகை நடத்தக்கூடிய இமாம் நினைச்சக்கூடாது, ஜனாசா தொழுகை நடத்தக்கூடாது. மாறாக யாராவது ஒருவர், பொதுமக்களில் ஒருவர் ஜனாசா தொழுகை நடத்தி அடக்கம் செய்து விட வேண்டும். இதன் மூலியமாக மக்களுக்கு தற்கொலை செய்வது மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதை உணர்த்த வேண்டும் என்பதாக அறிஞர்கள் இந்த ஹதீஸை வைத்து சொல்கிறார்கள். அதுபோக அன்பானவர்களே, சிறு குழந்தை 4 மாதங்கள் பூர்த்தியான பிறகு, வயிற்றிலே 4 மாதங்கள் பூர்த்தியான பிறகு இறந்து விட்டால், சில பேர் சொல்வார்கள் ஜனாசா தொழுகை கிடையாது, சில மக்கள் சொல்வார்கள் ஜனாசா தொழுகை உண்டு. இது சிறந்த கருத்து. 4 மாதங்கள் பூர்த்தியான பிறகு ஒரு குழந்தை இறந்து விட்டால், அது வயிறிலேயே இறந்து விட்டாலும் சரியே, அல்லது பிறந்த பிறகு அழுகை சப்தம் கேட்டது பிறகு இறந்தாலும் சரியே, ஜனாசா தொழுகை உண்டு. அதில் குறிப்பாக அழுகை சப்தம் கேட்டது பிறகு அந்த குழந்தை வஃபாத்தாகி விட்டது சொன்னால் கண்டிப்பாக ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும். இதுதான் சிறந்த கருத்தாகும். அந்த குழந்தைக்கு ஜனாசா தொழுகை என்பது உண்டு. ஆம், வயிற்றிலேயே இறந்து விட்டால் விரும்பினால் நடத்தலாம், அல்லது அப்படி அடக்கம் செய்யலாம் என்கிற கருத்தும் உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்கறிந்தவர். அதே போல அன்பானவர்களே, தத்ஃபீன் அடக்கம் செய்வது பொறுத்தவரையிலே, அடக்கம் செய்வது தொடர்பான சட்டங்களை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், முதலாவதாக கபர் தோண்டுவது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஹத் என்கிற கபர் தான் சிறந்தது என்பதாக. பொதுவாக நாம் தோண்டக்கூடிய கபர் என்பது ஷக் அல்லது ஷிக் எனப்படும். அப்படியே நேராக ஒரு 6 அடி 5 அடி கபர் தோண்டுவது. ஆனால் அரபு மக்கள் நினைச்சுவார்கள், நேராக தோண்டி அடுத்து அதில் எல்லுடைய ஷேப்பில் நினைச்சுவார்கள், மீண்டும் வலது பக்கம் ஒரு இதுவை உருவாக்குவார்கள். அந்த இடத்தில் தான் மையத்தை வைப்பார்கள். இது லஹத் எனப்படும். லஹது தான் நம்முடைய கபர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆனால் அப்படிப்பட்ட லஹது மாதிரியான கபர் தோண்டுவது இங்கு நம்முடைய பகுதியில் சாத்தியம் கிடையாது. அரபு தேசத்திலே அங்குள்ள மண்ணில் என்ன செய்யலாம், அந்த எல் ஷேப்பில் அந்த கபர் தோண்டுவது என்பது சாத்தியம். இங்கு அது சாத்தியம் கிடையாது. ஆக நார்மலான கபரை இன்ஷா அல்லாஹ் போதுமானது. அந்த கபரிலே இறங்கி மையத்தை வைப்பது போன்ற கடமைகளை நாம் ஏற்கனவே சொன்னது போல், உறவினர் யாராவது இறங்கி செய்தால் மிக மிக சிறந்தது. தன்னுடைய உறவினரின் இந்த கடமைகளை அவரே செய்வது சிறந்தது என்கிற அடிப்படையில். ஆனால் வேறு யாராவது இறங்கி செய்தாலும் தவறு கிடையாது. அவர்கள் இறங்கி அந்த மையத்தை எடுத்து வைக்க வேண்டும். மையத்தை வைக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹ் என்கிற வார்த்தைகளை சொல்வார்கள். பிஸ்மில்லாஹி, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு, வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைப்படி இந்த வார்த்தைகளை சொல்லி அந்த மையத்தை கபரில் வைப்பது சிறந்ததாகும், முஸ்தஹப்பாகும். அவ்வாறு மையத்தை வைக்கும் பொழுது கிப்லாவை முன்னோக்கியவாறு, தலை இந்த பக்கம், கால்கள் அந்த பக்கம், கிப்லாவை முன்னோக்கியவாறு அந்த மையத்துடைய வலது புறத்திலே படுக்க வைப்பது, இது சுன்னத்தான வழிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், நம்முடைய கிப்லா காபத்துல்லா தான் நம்முடைய கிப்லா, உயிரோடு உள்ளவர்களுக்கும் சரி மையத்துகளுக்கும் சரி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் என்பாரவர்களே, உயிரோடு இருக்கும் ஒரு நபர் அவரால் உட்கார்ந்து கூட தொழ முடியவில்லை, படுத்துதான் அவரால் தொழ முடியும். படுத்து தொழும் பொழுது அவரால் புறத்தில் படுத்து கொண்டு தொழ முடியுமே. ஆனால் அப்படிப்பட்ட நபருக்கு எது சிறந்தது? கிப்லாவை முன்னோக்கியவாறு தன்னுடைய தலை
வலது பக்கமாகவும் கால்கள் இடது பக்கமாகவும் இருக்க கிபிலாவை முன்னோக்கியவாறு வலப்புறத்தில் படுத்துக்கொண்டு தொழுவது சிறந்தது. அதே பொசிஷனில் தான் நினைவு மையத்தையும் அடக்கம் செய்ய வேண்டும். ஆக முகத்தை மாத்திரம் திருப்புவதல்ல, மாறாக வலது புறத்தில் மையத்தை படுக்க வைப்பது. அடுத்து படுக்க வைத்த பிறகு டைரக்டாக மண்ணை அள்ளி போடாமல், மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் செங்கல் மாதிரியான கற்களை வைத்து நினைச்சுவார்கள். அந்த மையத்து மீது அந்த கற்களை வைத்து அதன் மீதுதான் மண்ணு அள்ளி போடுவார்கள் என்பதாக ஹதீசுகளில் பார்க்கிறோம். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அடக்கம் செய்த பிறகு கற்களை வைத்து அந்த கற்கள் மீது மண்ணை அள்ளி போட்டோமோ அதே போல் எனக்கும் நீங்கள் செய்யுங்கள் என்று சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபதேசம் செய்ததாக பார்க்கிறோம். ஆனால் இப்போது சில காணொளிகளில் நாம் பார்க்கிறோம், நினைச்சுகிறார்கள் ஒரு டப்பா பெட்டியிலே வைத்து அந்த பெட்டியை வைத்து அதன் மீது மண்ணை அள்ளி போடுகிறார்கள். இப்படி எல்லாம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பான செயலாக ஆகிவிடும். மண்ணில் வைக்க வேண்டும், கிபிலாவை முன்னோக்கியவாறு படுத்து ஒரு சப்போர்ட்டுக்கு பின்னால் ஏதாவது கல் ஏதாவது வைக்கலாம். அடுத்து டைரக்டாக மண்ணை போடாமல் கல்லு அல்லது கட்டைகளை வைத்து மறைத்து அதன் மீது மண்ணை போடுவது என்றுதான் செய்ய வேண்டுமே தவிர டைரக்டா ஒரு பெட்டியில் வைக்கக்கூடாது. இது கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பான செயலாக அமைந்துவிடும். அடுத்தபடியாக அன்பானவர்களே, மண்ணை அள்ளி போடும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை என்ன செய்வார்கள்? தன் கையால் 3 முறை மண்ணை அள்ளி போடுவார்கள் என்று ஹதீசுகளிலே பார்க்கிறோம். ஆக இதுவும் என்னது சுன்னத்தான ஒரு காரியமாகும். அடுத்து மண்ணை எல்லாம் போட்டு மூடிய பிறகு ஒரு ஜான் அளவுக்கு, ஏறக்குறைய ஒரு ஜான் அல்லது ஏறக்குறைய ஒரு முழம் அளவிற்கு, அதிகபட்சம் அது ஹபரு, அது ஒரு மண்ணறை என்பதை காண்பிக்கும் விதமாக மண்ணை உயர்த்துவது நல்லது. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபர்கள் மீது உட்காருவதை தடுத்திருக்கிறார். அது ஹபர் என்று தெரிந்தால் தானே உட்காராமல் இருக்க முடியும். அல்லது ஹபர்களை மிதிப்பதை ரசூல் அவர்கள் தடுத்தார். ஹபர் என்று தெரிந்தால் தானே மிதிக்காமல் இருக்க முடியும். ஆக ஹபர் என்பதை காட்டுவதற்காக ஏறக்குறைய ஒரு ஜான் அல்லது ஒரு முழம், ஏறக்குறைய ஒரு முழம் அளவிற்கு அந்த மண்ணை உயர்த்தினால் தப்பு கிடையாது. ஆனால் அதை தாண்டி ஹபர்களை உறுதியாக கட்டுவது, செங்கல் போட்டு கட்டுவது, சிமெண்ட் போட்டு பூசுவது அல்லது கல்வெட்டு எழுதி போடுவது, அதன் மீது பூக்கள் போடுவது, இது எல்லாமே ஹராமான விஷயங்கள், அனாச்சாரங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபர்களை உறுதியாக கட்டுவதை விட்டும், ஹபர்கள் மீது உட்காருவதை விட்டும், ஹபர் மீது கட்டடம் கட்டுவதை விட்டும் தடுத்தார்கள் என்று தெளிவான ஹதீஸ் உண்டு. ஹபர் மீது கட்டடம் கட்டுவதோ, ஹபர் கீழே இருக்கிறது மேலே ஒரு பில்டிங் தர்காக்களில் இருப்பது போல், அதுவும் ஹராம். அல்லது ஹபரை உறுதியாக கட்டுவது, அதுவும் ஹராம். எல்லாமே தடுக்கப்பட்ட காரியங்கள். அதே போல ஹபருஸ்தானில் எல்லா ஹபர்களும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டுமே ஒழிய, சிலருடைய ஹபர்கள் ஒரு விதத்தில், சில பேர் ஸ்பெஷல் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு உயர்ந்த ஹபர், இது எல்லாமே அனாச்சாரங்கள், பிதாத்துகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து ஒரு முறை சொன்னார்கள், அலியே சென்று எந்த ஹபரு மற்ற ஹபர்களை விட உயர்ந்ததாக இருப்பதாக நீங்கள் பார்ப்பீர்களோ அந்த ஹபரை மற்ற ஹபர்களுக்கு சமமாக ஆக்கிவிடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அன்பானவர்களே, ஹபர்கள் விஷயத்திலே இப்படிப்பட்ட அனாச்சாரங்கள் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த சட்டங்களை எல்லாம் நன்றாக அறிந்து மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டங்களின் அடிப்படையில் இந்த மையத்து ஜனாசா தொடர்பான கடமைகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக. மையத்து தொடர்பான இந்த கடமைகளில் பிதஅத்தான காரியங்கள் செய்வது, தன்புறத்தில் உருவாக்கிய புதுமைகளை அனாச்சாரங்கள் செய்வதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, மையத்தை அடக்கம் செய்து முடித்த பிறகு, அடக்கம் செய்யும் வரை மையத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து விட்டோம். அடக்கம் செய்த பிறகு மையத்துக்காக நாம் ஏதாவது செய்யலாமா என்று கேட்டால், பல பேர் பல அனாச்சாரங்களை செய்வார்கள். 7வது நாள், 40வது நாள், ஒரு வருடத்தில் பர்சி என்கிற பெயரெல்லாம் பல அனாச்சாரங்களை செய்து ஏதோ இதையெல்லாம் செய்தால் அந்த மையத்துக்கு நன்மை சேரும் என்பதாக நினைப்பார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. பிதஅத்தான காரியங்களை தன்புறத்தில் இருந்து நாம் உருவாக்கி செய்யக்கூடிய இந்த காரியங்களை செய்தால் நமக்கும் நன்மை கிடையாது, இறந்தவருக்கும் நன்மை போய் சேராது. நபிகள் நாயகம் சில வழிகளை நமக்கு காண்பித்திருக்கிறார்கள். அதை கடைபிடித்து என்ன செய்யலாம்? மையத்துக்கு நன்மை சேர்க்க முயற்சிக்கலாம். அதில் ஒன்றுதான் அதிகமாக துவா செய்வது. நாம் மையத்துக்காக மக்ஃபிரத் தேடும் பொழுதெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு நன்மை தருவான். இதில் என்ன காசா பணமா? துவா செய்வது.
துவா செய்து நன்மையை சேர்க்க முயற்சி செய்யுங்கள். இது நபி வழி. குறிப்பாக உறவினர்களாக இருந்தால் இறந்து போன தன்னுடைய உறவினர் சார்பாக சதகாத்துகள் கொடுக்கலாம். அது உணவளிக்கும் விதமாக தந்தாலும் சரி, காசாக கொடுத்தாலும் சரி, ஆடையாக வாங்கி கொடுத்தாலும் சரி, ஆக மொத்தத்தில் காசு செலவு செய்து அந்த நன்மை இறந்தவருக்கு போய் சேர வேண்டும் என்று நியத் வைத்துக் கொண்டால் அல்லாஹ் அந்த நன்மையை கொடுப்பான். சஹீஹ் புகாரில் அதற்கான ஆதாரம் உண்டு. ஆனால் இந்த விஷயத்தை என்ன செய்யக்கூடாது, 7வது நாள் நான் உணவளிப்பேன், சரியாக 1 வருடம் பூர்த்தியாகும் பொழுது பர்சியுடைய நாளில் நான் உணவளிப்பேன் என்று சொன்னால் இது பிதாத்து. அன்று நீங்கள் செலவு செய்து உணவளித்தாலும் சரி, அது பிதாத்து தான். குறிப்பிட்ட ஒரு நாள் என்று வைக்காமல் நம்முடைய வசதிக்கு ஏற்ப நாம் அந்த சதகாத்துகளை கொடுக்க வேண்டும். ஆக சதகாத்துகள் கொடுப்பது, துவா செய்வது, இறந்தவர்கள் சார்பாக அவர்கள் மீது ஹஜ் உம்ரா கடமையாக இருந்து செய்யாமல் போயிருந்தால் ஹஜ் உம்ரா செய்வது, நோன்பு கடமையான நோன்பு இருந்து கதா செய்யாமல் போயிருந்தால் அந்த கதாவை பூர்த்தி செய்வது என்கிற விதத்தில் நாம் அந்த மையத்துக்கு நன்மை சேர்க்கலாமே ஒழிய, நபிகள் நாயகம் மையத்து சார்பாக தொழுவதோ, மையத்து சார்பாக ஜிக்ர் அஸ்கார் செய்வதோ, மையத்து சார்பாக குர்ஆன் ஓதுவதோ போன்ற விஷயங்களை நமக்கு சொல்லித் தரவில்லை. ஆக நபிகள் நாயகம் சொல்லாத விஷயங்களை தவிர்த்து ரசூல் காட்டி தந்த விஷயங்களை கொண்டு மையத்துக்கு நன்மை சேர்க்க நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஒவ்வொரு காரியத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான, நபி வழிக்கு மாற்றமான விஷயங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم آت انفسنا تقواها وزكها انت خير من زكاها انت وليها ومولاها. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. واخر دعوانا الحمد لله رب العالمين.